ஹாய் மக்களே, சொல்லாத சொற்கள் புத்தகத்திலிருந்து மலரும் நினைவுகள். நான் உங்கள் எஸ்ஆர் கிறிஸ். இன்றைய கவிதை தலைப்பு விவசாயி. மூடுபனி என்றும் பாராது, காடுகளி நன்றும் தேடிட ஓயாது, ஒற்றை உருமாலையை சிரமேற்றி கற்றை பல பயிர் காக்க, தோற்றந்துறவெங்கும் கண்ணயரா நோக்க, சாணம் மல்லி குவியலாய் தொகுத்த ஒன்றை பகுத்து பாத்தி கட்டி, உழுது விதைத்த பயிர்களின் ஊடே உரமிட்டு தரங்காக்க, உச்சி வெயிலெனும் பாராது, நொச்சு கொட்டவும் தோணாது, நீராகாரமருந்தி பொழுதை தொடங்கியவனுக்கு கிருகிருன்னு வரும்போது மணி 10 இருக்கும், வயிறார பசித்திருக்கும், பசிக்கு புசிப்பானை தவிர ருசிக்கு அல்ல, காலையிற கண்ணசந்து நெஞ்சில் கணாக்களோடு வினாவிக் கொண்டிருப்பான், அந்நேரம் விழித்திருப்பான், அடுத்த வேளையில் வீற்றிருப்பான், மண்வெட்டியை பிடிச்சுக்கிட்டு மனசெல்லாம் குதிச்சுக்கிட்டு, நாட்டுப்புறம் ஒன்று பாடிக்கிட்டு, நியாயம் ஒன்று வளர்த்துக்கிட்டு, நாட்டை வளர்க்க பாடுபடுவான், அவனை வளர்க்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் காடு விடுவான். சாயங்கால நேரத்திலே ஆயனா மாறிய வேகத்திலே ஆடு மாடு முழுக்க போனவனுக்கு அப்படி என்ன ஒரு ஞானம்னு தெரியல. உச்சி மலைக்காட்டில் உட்கார்ந்தவன் இன்னும் வரலை. தச்சுத்தர ஆளுமில்லை, கிழிந்த வேட்டி மாற்ற நேரம் இல்லை. கொட்டி கிடக்கிற இயற்கையை பார்த்து ரசித்தானோ, பயிர் வளர்க்க நினைச்சானோ, பாவம் இவன் பயிரெல்லாம் உயிராவது எப்போது. பாலை கறந்து பண்ணையில் ஊற்றிட்டு பொழுதுழுந்தா போதும் பொறை ஒன்று தின்னு வரக்காப்பை குடித்து சிறியாப்பம் விடுவான், சுடுதண்ணியில் குளிப்பான், கஞ்சியோ சோறோ களியோ துவையலோ கப்பு சிப்புன்னு தின்னு போட்டு கதை நாள் பேசிக்கிட்டு கவலை இல்லாமல் தூங்குவான், வக்கனையாக கேட்க மாட்டான். நடுத்தர விவசாயியின் மனதிலிருந்து உணர்ந்தவை. நன்றி.